ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு த சேனல். முக்கியமான விஷயம் என்னென்னா, கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் என் வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஏன்னா நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க, அதனால் மட்டும்தான் நான் நாய்ஸ் இருக்குதுன்னு கூட கவலைப்படாமல் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்கடா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ ஜங்குக் 4 days சாப்பிடாம ஒழுங்காக தூங்காமல் அது மாதிரி இருக்கார். இப்போ டிவி முன்னாடி தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு டிவி பார்த்துட்ருக்காரு. இப்போ லூஃபி தான் கால் பண்ணி, டேய் மச்சான் ஜங்குகா, எவ்வளோ நாளைக்கிட்டா வீட்டிலே இருப்பேன், சும்மா எங்கன்னா வெளியே போயிட்டு வரலாம், வாடா ஜங்குகா, போர் அடிக்குது. டேய் லூஃபி மயிரே, ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கிறேன், திருட்டு மயிரே, எதுவுமே பண்ணல, போயிடு, என் ஆளுங்க வச்சு நான் பார்த்துக்கிறேன். இப்போ லூஃபி தான், டேய் என்னடா பண்ண சொல்கிற ஜங்குகா, இந்த பொண்ணு யாரு கூடயோ எங்கேயோ வாழுது, அவளை போய் இட்டுன்னு வானா என்ன பண்ணுவான், அந்த பொண்ணு யாரு கூட எங்கே வாழுது, விட்டு போடா, இன்னொரு பொண்ணு பார்த்து செட் பண்ணி வைக்கிறேன்னா, ஏன் மியா இருக்கால, அடிக்கடி வீடியோ பார்த்து கேட்பிய, அவளை வேணாம் உனக்கு செட் பண்ணி கொடுக்குவா. இப்போ ஜங்குக்கு மியான்னு சொன்னதும் உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு. இப்போ ஜங்குக், ஏய் மயிறு, எந்த மியாவை சொல்கிற, என் ஆலியா, அந்த பிட்டு படம் பொண்ணியா சொல்கிற, 2 மியாவும் ஒரே பேருடா, என்னை எத்துக்கிடா இப்போ தாலி அறகிறா. இப்போ லூஃபி தான், டே சாரிடா எனக்கு அதெல்லாம் தெரிலடா, திடீர்னு அந்த மியா கலிவா பொண்ணை கூப்பிடுறதுக்கு பதிலாக ஆளுமையா எல்லாம் என்னடா டிஸ்கஸ்டிங்காக இருக்குதுடா, எல்லாம் சேர்ந்த மாதிரி, சாரிடா மச்சான் ஞாபகப்படுத்தலைண்ணா. இப்போ ஜங்குக் தான், நான் ஞாபகப்படுத்தலை உண்டு, எனக்கு இல்லைன்னா ஆயிடுச்சு, நீ என்ன நினச்சின்னு இருக்க மச்சான், நான் மறந்துட்டு சும்மா இருக்க நீ நினச்சின்னு இருக்கியா, அவள் வார்த்தை எத்தனை லெட்டரோ அத்தனை கோடி என் கையில் இருக்குடா, நிம்மதியாக சாப்பாடு முல்ல, தூங்க முல்ல, எதோ வாய் ட்ரக்கு போட்டு கொலருதுடா, வார்த்தையே வரல, எத்தனை நாள் மச்சான் ஆடுறது, சொல்லு நீ, நம்மளுக்கு இல்லைன்னா எதுக்குடா அந்த கடவுள் நம்ம வாழ்க்கையில் அவங்கள கொடுக்கணும், அவனுங்க தேவையில்லாமல் நம்மளை வாழ்க்கையில் அமுச்சிட்டு உனக்கு அது இல்லைன்னு எடுத்துக்கிறானுங்க, அப்புறம் எதுக்கு நம்ம லைஃப்பில் அவனுங்க வரணும், அவளுங்களா வராளுங்க, எதோ பண்ணிட்டுறாளுங்க, செஞ்சு விட்டுறாளுங்க, அவளுங்களா போயிடுறாளுங்க. ஆனால் கடைசியில் பேசி என்னை நல்லா செஞ்சுட்டா மச்சான், அவன் நல்லா செஞ்சுட்டா. இப்போ லூஃபி தான், மச்சான் உன்னை செஞ்சவங்கள நான் சும்மா விடுவேன் நீ நினைக்கிறியா மச்சான், வாய்ப்பே இல்லைடா, மச்சானா இருந்து நான் எப்படா விடுவேன். டேய் லூஃபி மயிரே, நீ பேசாத, நீ எதுவுமே பேசாத, நீ எதுவுமே லாயி இல்லை, நீலாம் பேசவே கூடாது ஓகேவா, நீ எட்டுன்னு வந்து விட்ற மயிரை விட்றேன்னு நீ போ, ஃபோனை வை, நீ உங்ககிட்ட பேசவே எனக்கு கடுப்பாகுது. டேய் ஜங்குக்கா, பேசுனது போதண்டா, வந்து கதவை தர, எவ்வளோ நேரம் தான் வெளியே நின்று பேசின்னு இருக்கிறதா, ஒத்தா வெளியே இருக்கிறியா, இதை முதல்லையே சொல்ல வேண்டியது தானே, என்னடா வெளியே வேலை, கதவை திறந்துட்டு அப்படியே உள்ளே வர வேண்டியது தானே, இந்த வர இரு. இப்போ ஜங்குக் டோரை தான் ஓப்பன் பண்ணுறாரு. டோரை ஓப்பன் பண்ணதையும் ஜங்குக்கு பெரிய ஷாக், ஏன்னா லூஃபி ஒரு பொண்ணை பிடிச்சிட்ருக்காரு, அந்த பொண்ணு வேறு யாருமே இல்லை, அது நீங்கள் தான். இப்போ ஜேகே தான், டேய் மியா, மியா எப்பட்றா மச்சான் கூட்னு வண்டியாடா, நீ இந்த நின்னா கத்தினுக்கிற, உன் மச்சாங்கிட்ட ஒரு வேலையை சொல்லி அதை பண்ணாமல் இருக்கிற உயிர் நண்பன் யார்ரா, மச்சான் ஜேகே நீ என் நண்பன்டா, நீ என்கிட்ட எனக்கு வேணும்னு கேட்டு உனக்கு நான் என்ன வாங்கி கொடுக்காமல் இருந்திருக்கேன், என் உயிர்டா நீ, இந்தா உன் மயில், என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ ரெக்கை பிச்சுக்கோடா, கூட்னு வந்துட்டேன். டே லூஃபி ரொம்ப நன்றிடா, என் உயிர் என் கையில் குத்த மாதிரி இருக்குடா மச்சான், நீ வா உள்ள வா. இப்போ ஜங்குக் உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, வாங்க மேடம் உள்ளே வாங்க, சாப்பிட்டுட்டு பேசலாம். இப்போ ஜங்குக் அங்கே இருக்க ஒயின் பாட்டில் எடுத்து லூஃபிக்கு கொடுத்துட்டு உங்களை உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு. இப்போ நீங்கள் 3 பேரும் டைனிங் டேபிளில் தான் இருக்கீங்க, நீங்கள் வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜேகே அதை ரசித்து பார்த்துட்ருக்காரு. வந்ததுலேருந்து அழுதுனே இருக்க, எனக்கு அழாமல் இருடின்னு சொல்லவே முடியலடி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. ஏம்மா என்ன பூண்டுன்னு பின்னாடி சுற்றுறதுக்கு செஞ்சிட்டல, ஆனால் இப்போ பூண்டு மேலே நான் ரொம்ப காண்டாகிறேன், அதனால் ரொமான்ஸ் எல்லாம் நைட்டு வச்சுக்கலாண்டி, எப்படி எவ்வளோ அழகாக ஆழும்போது கூட இவ்வளோ அழகாக இருக்கிற, என் மச்சானுக்கு தான் நன்றி சொல்லணும்.
இந்த பழத்தை என்கிட்ட ஊற்றுது. இனி நைட்டு உரியில இங்கே பாரு ஜங்கு, நான் சொல்லல வரத ஒரு நிமிஷம் ஒழுங்காக கேளு. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் தான் வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே லூஃபி தான் என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டார் கட்டாயமாக. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஜங்கு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஏன்னா அதுக்கு மட்டும் பேச விடு, என்னை இப்படி முறைச்சி பார்க்காத. இப்போ ஜேகே அங்கே இருக்க ஃபோர்க் எடுத்து டேபிளில் குத்திட்டு, ஏய் நாடி ஜங்குன்னு மரியாதை இல்லாமல் பேசுனாருங்க. நான் யார் உனக்கு புருஷன், மரியாதை கூட. நம்ம நான் லவ் மேரேஜாக பண்ணிடுறோம். நான் பேர் வச்சு கூப்பிட்டுருங்க, உனக்கு தாலி கட்டியிருக்கேன். லவ்லாம் இனிமேல் இல்லை. மரியாதையா என்னங்கன்னு சொல்லிட்டு என்ன மயிறு ஓழுகாதையோ என்கிட்ட விட்றி. இஷ்டத்துக்கு ஜங்குனுங்க வாய் வந்ததெல்லாம் பேசியிருந்தா காது தவடெல்லாம் கிஞ்சிடும். வாய் இருக்காது அப்புறம் பேச. இப்போ நீங்கள் பயத்தில் ஜங்கு இல்லை எனக்கு அது எனக்கு உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் தான் வந்து அதுக்குள்ளே ஏய் போதுண்டி, நீ நடித்ததெல்லாமே போதும், இது அப்புறம் வேலைக்கு ஆகாது. ஜங்கு தெளிவாயிட்டாண்டி. உன்னை நம்பி தான் இதோ இங்கே கொண்டு வந்து விட்ட. இதுக்கப்புறம் நீ பேசுகிறதையோ நீ பண்ணுறதையோ பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நான் ஆள் இல்லடி. எதை நான் உனக்கு அதிகமாக குத்தணும் அதை நீயே வானான்னு சொன்ன பிறகு அதை நான் உனக்கு எப்படி திணிப்பேன். அதனால் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம நவுந்து போகலாம் என்ன. அப்புறம் நிறைய புடவெல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன், அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல்ல. அதாண்டி உன்னை தூக்கின்னு வந்துட்டேன். நீ என்ன பண்ணுவியான், ஒரு நல்ல புடவையாக எடுத்து கட்டுவியான் இல்லையா, நான் உன்னை கட்டுற மாதிரி ஆகிட்டோம். புரியுதா மேடம்? போய் அந்த வேலையெல்லாம் பாருங்கள். இப்போ அங்கே ஒருத்தருக்கு கால் பண்ணி சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கா? எடுத்துன்னு வந்து ஒரு 3 இது பூலாம் எடுத்துன்னு வந்துடுங்க. அதுவும் ஜாஸ்மின் தான் அதில் நிறைய இருக்கணும், ரோஸ் கூட கம்மியாக இருக்கட்டும். ஜாஸ்மின் அதுலேயுமா எடுத்துன்னு வந்துடுங்க. டெக்கரேஷன் யார் நல்லா பண்ணுவாங்களோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி வேணும், ஓகேவா? ஆமாம், ஓகே வைக்கிறேன். இப்போ ஒரு காலை கட் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. பூண்டு, ஓ சாரி பூண்டு இல்லை. சரிடி மியா, உன் கையில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா விருந்து ரெடி பண்ணுற மாதிரி மாமனுக்கு நல்லா பூஸ்ட் ஏற்றுற மாதிரி சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுத்துருண்ணா. அப்புறமா உன் சொந்த கதை சோக கதை கேட்குறதுக்கு நான் இறங்குறேன். எப்படி என் மச்சான் நாங்கள் தூக்கின்னு வந்தேன்னு எனக்கு தெரில. நீ என்ன பண்ணுற, மீன் கறி அது இதுன்னு எல்லா சாப்பாடையுமே ரெடி பண்ணிடணும், புரியுதாடி? நான் சாப்பிட்டு அப்புறமா உன்னை வந்து சாப்பிடுவேண்ணா. போ ரெடி பண்ணு, ஆர்டர் பண்ணிடுறேன், எல்லாம் வந்துடும், ரெடி பண்ணிடணும்ண்ணா. இப்போ உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நீங்கள் சொல்ல வரதை ஜேகே சுத்தமாக கேட்க மாட்டுறாரு. அதனால் அவர் சொல்கிறது தான் இப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ பாஸ்டில் நீங்கள் தயாங்கூட நல்லா தான் பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ தயாங் ஒரு ஹோட்டல் ரூமை புக் பண்ணி நீங்களும் தயாங்க தங்குற மாதிரி இது பண்ணி வச்சுருக்காரு. அன்றைக்கி நைட்டு தான் தயாங்க உங்ககிட்ட சொல்லுமே நம்மளும் நிறைய நாள் தனியாகிட்டு இந்த நடுவில் ஜங்குக்கு உங்கள் அப்பாங்க இப்போ எதுவும் ஆயிடுச்சு. ஆனால் நீ நம்ம விடக்கூடாது. நம்மளோட லவ்வை நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம எவ்வளோ லவ் பண்ணுறோம் நம்ம காட்டணும்டி. அதுவும் இந்த கட்டத்தில் நீனா கண்டிப்பாடி தயாங் லவ்வை ப்ரூவ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா நான் அவன்கிட்ட இருந்து இப்போ தான் வந்திருக்கேன். அதுக்குள்ளேயும் இது வேண்டாம், கண்டிப்பாக நாளைக்கு நைட் வச்சுக்கலாமே. எப்போவுமே உங்கள் கூட தானே தயாங்க இருக்க போகிறேன். இன்றைக்கி தான் வந்தோம், இன்றைக்கி நைட்டே வா. இப்போ தயாங் தான் அவரோட மைண்ட் வாய்ஸில் இதையும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடலான்னு பார்த்தா இது அடங்கவும் மாட்டுது. இதுக்காக கஷ்டப்பட்டு அந்த ஜங்குக்கிட்டேருந்து இவ்வளோ தூக்கின்னு வந்தது. இவனை ஒத்துக்கவே மாட்டுறான். அடுத்த நாள்லாம் ஜங்குக்கு வந்து தெரிஞ்சு இதெல்லாம் தூக்கின்னு போயிட்டானா என்ன பண்ணுறது? வேலைக்காவது தயாங்க இப்பயே மேட்ரு முடிய பாரு. அப்படி இல்லைமியா, நான் எதாக இருந்தாலும் ரொம்பவே செலவு பண்ணி நான் வெயிட் பண்ணலை. அதுக்காக வச்சு கொஞ்ச நேரம் எனக்காக மேலே விட்டுமா வச்சு ஒத்துப்பாலடி. இப்போ நீங்கள் உங்களுக்கு எதை தோணுது சரி ஓகேன்னு ஒத்துக்கிறீங்க. இப்போ தயாங்க தான் உங்கள்கிட்ட வந்து கிஸ் பண்ணலான்னு வராரு. வரும்போது உங்களுக்கு கண்ணில் டிஎஸ் வருது. இப்போ தயாங் எதுக்கிட்டி அழுற?
ஆனந்த கண்ணீராக ரொம்ப நாள் கழிச்சு நீ நான் பண்ண போகிறோம். அது மாதிரி இது மாதிரி. சரி அழாதடி, ஓகேவா? ஒன்றும் ஆகாது. இப்போ நீங்கள் தத்தையும் அதுக்கு இல்லை, எனக்கு ஜங்குக்கு தான் பிடிச்சிருக்கு தயம். எனக்கு ஜங்குக்கு வேணும். இப்போ தயவுக்கு செம்மையாக கோவம் வருது. ஏ பைத்தியமாடி நீ? பைத்தியம் இருந்தனா முத்திடுச்சா? லூஸ் மாதிரி பேசின்னு என்ன தானே லவ் பண்ண, இப்போ என்னடானா ஜங்குக்கு வேணுன்ற? இப்படி இங்கே நான் உனக்கு உண்மையாக லவ் பண்ணியிருந்தா நீ அவனை லவ் பண்ணிட்டு வந்துட்டான். எனக்கு தெரியாது, நீ என் கூட தான் இருக்க. உன்னை நான் விட்ற மாதிரிலாம் இல்லைடி, நீ இங்கே இரு என்ன. இப்போ உங்களுக்கு ரொம்பவே இதுவாக ஆகுது, பயம் வந்து. இல்லை தயம், நானும் அப்படி தான் நினச்சேன், என்ன இது ஏன்னு. ஆனால் நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. எனக்காக ஸ்ட்ராங்காகவும் இல்லை, ஆனால் நீங்கள் என்னை வித்துட்டீங்க. நீங்கள் சொல்கிற ரீசன்லாம் கரெக்டாக இருந்தாலுமே அது தப்பு தான் தயம். என்னால் ஜங்குக்கு மறக்க முடியல. அவன் சொன்ன ஒரு வார்த்தையும் எனக்கே எழுதின மாதிரி இருந்துச்சு. எனக்கு தோணுது நான் இல்லைன்னா அவன் இருப்பானான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போய் அவன்கிட்டயே விட்டுடுங்க தயம். நம்மளுக்குள்ளே இதை செட் ஆகாத மாதிரி இருக்குது. என்ன தான் எவ்வளோ வருஷம் லவ் பண்ணாலும் அந்த ஒரு பிரேக் டவுனுக்கு அப்புறம் என்னால் திரும்பி உங்களை வெறுத்ததுக்கு அப்புறம் என்னால் உங்களை லவ் பண்ண முடியல. ஜங்குக்கு வேணும், எனக்கு கூட்டிகிட்டு போய் விடுங்க, நான் ஜங்குக்கு கூட போகணும். சூப்பர். எப்படி என்ன 4 வருஷம் இவங்க லவ் பண்ணுவாங்களாம், ஒருத்தவங்க கூட ஒரு நாள் இருப்பாங்களாம், அதுக்குள்ளே லவ் வந்தது தான், அப்படி தானே? அப்போ நான் வந்து இங்கே பேக்காக இருக்கிறேன், ஜோக்கர் மாதிரி என்னை மாட்டி விட்டு நீ கிளம்பிடுவேல்ல. அந்த இப்போ வரையே சொல்கிறேன்லடி, உன்னை நான் நிஜமாக லவ் பண்ணின்னு இருக்கேன்டி. ட்ரூ லவ் இந்த நான் நீ நினச்சின்னு இருக்கான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே தயவுக்கு ஒரு கால் வருது. அவர் தான் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி அந்த காலை அட்டன் பண்ணுறாரு. ஹலோ சொல்றி, நான் விஷயம் எதுக்கு இப்போ கால் பண்ணேன்? தயம், எப்போ நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க? நீங்கள் வருவீங்கன்னு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். வீட்டுக்கு சீக்கிரமாக வந்தீங்கன்னா சீக்கிரமாக சொல்லுவேன். முட்டி இப்போ என்ன விஷயன்ற சொல்லு, டைம் இல்லை. என்ன விஷயம்? தயம், நீங்கள் அப்பா வாங்க போகிறீங்க, வீட்டுக்கு சீக்கிரம் வாங்க. நேரில் சொல்லலாம்னு நினச்சா அடங்க மாட்டுது, சீக்கிரம் வாடா. இப்போ தயாவுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அவர் எதுவுமே பேசாமல் காலை கட் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் தான். என்னாச்சு தயா? ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி பயந்து போயிருக்கு? ஏதாச்சும் ஆயிடுச்சா? என்கிட்ட சொல்லு, என்னாச்சு? இப்போ தயா அவனோட மைண்ட் வாய்ஸில் இப்போ வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அப்போது இவ்வளோ முடியறது ரொம்ப கஷ்டமாயிடும். தயவுங்க பார்க்காத, சீக்கிரமாக இவ்வளோ ஈத்து போட்டு பண்ணிட்டு அப்படியே அனாதி எங்கன்னா காட்டில் தூக்கி போட்டு போய் நேரணும், வேறு வழி இல்லைடா தயவுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தயம் வித்தவுட் யுவர் பெர்மிஷன் உங்கள் மேலே வந்து படுக்கிறாரு. இப்போ நீங்கள் தான் தயம் என்ன பண்ணுற, இங்கே பாரு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பாரு, என்ன பண்ணுற இங்கே பாரு, வேறு வழி இல்லை, மூடிட்டு படுக்கிற வேலையை மட்டும் பாரு, இல்லையே தாளாட்டி பண்ணேன்னு தெரியாது, புரியுதா? இப்போ நீங்கள் ரொம்ப பயந்து தயங்க தள்ளி விட்டுட்டு குடுக்குடுன்னு ஓடுறீங்க. இப்போ தயம் உங்கள் புடவையை பிடிச்சி உங்கள் புடவையை கிழிக்கிறாரு. நீங்கள் தயம் இதெல்லாம் பண்ணது என்னடா ஆச்சு உனக்கு, விட்டுடு தயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடுறீங்க. அங்கே போய் ஒரு கபோர்டில் மறைஞ்சி செம்மையாக அழுக்குறீங்க. இப்போ தயம் அவர் பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. இங்கே பாரு, உன்னை மயிரெல்லாம் லவ்வெல்லாம் பண்ணல, உன் உடம்பு நல்லா இருந்தது, எப்படி இவ்வளோ சூப்பர் ஃபிகரை என்னால் விட முடியும், நானே விற்றுட்டேன்னு எத்தனை நைட்டு தெரியுமா தூங்காமல் இருந்திருக்கேன், ஒரே ஒரு வாட்டி அனுபவிக்காமல் விட்டேனேன்னு பார்த்தா நீ சும்மா பிட்டு போட்டேனே பின்னாடி வந்துட்டேன், இப்பயும் விட்டேனா வேலையாவதில்லை, அது பார்த்தாதுன்னு ஜங்குக்கு நீ சொன்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்றது. அஃப்கோர்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சுடி, இது நான் அப்பாவாக போகிறேன்னா அது உலகத்துக்கு வந்துட்டேன், அது வந்துச்சு வச்சுக்கோ. ஏன் நான் இப்போ உங்க கூட எதனா பண்ணேன்னா எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்கும், என் புள்ள பிறந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட பண்ணுறேன்னு. அதனால் அவன் பிறகுறதுக்குள்ள உன் கூட பண்ணிட்டேன், உன்னை எங்கே நான் தூக்கி போட்டேனா சந்தோஷமாக இருக்கும்டி, நீ அவன் வழிக்கு வந்துடு, நானாக பிடிச்சேன்னா வேறு மாதிரி ஆகிடும். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தயம் ரூம்குள்ளே தான் தேடிட்டுருக்காரு. நீங்கள் உங்கள்
கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடையே டோர் விட்டு வெளியே தப்பிக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் டோர் லாக்கில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னே உங்களுக்கு தெரியல. தப்பிச்சு போகலான்னு பிளான் போட்டியா? தப்பிச்சு போடி, யார் வேணான்னா அதுக்கு முன்னாடி அவங்க கூட படுத்துட்டு போடி அப்படின்னு சொல்லி உங்கள் தலையை தான் பிடிக்கிறாரு. இப்போ நீங்கள் உன்னை நம்புறது, ஆமாம் எனக்கு கடைசியில் உன் மேலே லவ் வரல தான், என்னமோ கடவுள் காட்டின வழி போல் உன்னை நம்பி வந்து இப்படி ஆகிறதுக்குள்ளே எனக்கு சங்குக்கு மேலே லவ் கொடுத்துட்டாரு. அவன் என்ன ஒரு வாட்டி கூட எதுவுமே பண்ணதில்லை. அவன் என்ன உண்மையாக லவ் பண்ணியிருக்கான். நீ உடம்புக்காக பார்த்துருக்கியா? விடு, நான் போகணும். விடு போனோம்லே இருக்கக்கூடாது. விட்ட பிறகு போனோம் அது மாதிரி இரு. கொஞ்ச நேரம் தான் கட்டிலில் பார்த்தனா மேலோட்டமாக பண்ணி உன்னை அமுச்சிடுவேன். எல்லாம் உள்ளோட்டமாக பண்ணுற மாதிரி ஆகிடும்டி சாலுமே. நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. பட் தேங்கோட ஈக்குவல் உங்களால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ தேங் உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் போடுறாரு. ஓகேடி, இது அப்புறம் உனக்கு உள்ளே நான் வர்றது மட்டும்தான் கேப்பு அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே வராரு. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட வராரு. கரெக்டாக டோர் யாரோ உடைக்கிற சவுண்ட் கேட்குது. அவங்க யாருன்னு பார்க்குறாரு. பட் உள்ளே நிறைய பேர் வராங்க. பார்த்தா அது லூஃபி தான். நீங்கள் லூஃபியவே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ லூஃபி, ஏய் வீடு கண்டுபிடிச்சாச்சு, அந்த தேங்க் பையன் பார்க்குறான் பரிட்டி, அவனை மட்டும் தூக்கி எதனா பையில போடுங்கடா. அந்த குழந்தை மாதிரி இருக்குதே, அது என் மச்சானோட ஆள், அவளை மட்டும் பூ மாதிரி அழகாக தூக்கு அப்படின்னு சொல்லி உங்களை கடத்துகிறாங்க. வித் யோ பெர்மிஷன். நீங்களே கூட்டிகிட்டு போங்கன்ற மாதிரி நீங்களே எழுந்து வரீங்க. ஸோ லூஃபிக்கு இப்போ இல்லை சுலபமாக முடிஞ்சிடுச்சு. ஃபைட்டு ஈட்டு அது இதுன்னு இருக்கும்னு பார்த்தா இவன்னா எழுந்து டேரெக்டாக நம்ம காரில் ஏறுறா. என்ன அது இது ஒன்றும் புரியல. சரி மச்சாங்கிட்ட பிட்டுலாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் இப்போ நீங்கள் நினச்சி குக் பண்ணிகிட்ருக்கீங்க. நல்லா எல்லாமே சமைக்கிறீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ நீங்கள் என்னங்க ஜங்கு மாமா, ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, வந்து சாப்பிடுங்க. மாமா கீமாலாம் கூப்பிட வேலை வச்சு அதை என்னங்கன்னு கூப்பிடு. மாமாலாம் நீ கூப்பிடக்கூடாது, அந்த தகுதியும் நீ இல்லை, புரியுதா? வரேன் போ. நீங்கள் இப்போ டைனிங் டேபிளில் ஜங்குக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு தான் கையெல்லாம் கழுவிட்டு வந்து உட்கார்றாரு. பா நான் வாசனடா, கை பக்குவம் தான். எவ்வளோ நாளடி உன் கையால் சாப்பிடாம நான் ஏங்கியிருப்பேன் தெரியுமா? சரி நீ சொல்லு, இதெல்லாம் எப்படி சமைச்சிருப்பா? ஜங்கு, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். சொன்னக்கப்புறம் இது எல்லாமே சொல்லட்டுமா? என்னடி விஷயம் சொல்லி கேட்கலாம். அது ஜங்கு, எனக்கு ஏன் ஏதுன்னு எதுவுமே தெரியல. உங்களை ஏமாத்துனது தப்பு தான், உங்களை விட்டு போனது தப்பு தான். அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சிட்டேன். நான் நம்பி போனவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க. எனக்கு உங்களை பார்த்துக்கணும் போல் இருக்குது, உங்கள் கூட வாழணும் போல் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணி, உங்கள் குழந்தைக்காக எல்லாத்தையுமே பண்ணி ஒரு நல்ல லைஃப் வாழணும் போல் தோணுது ஜங்குக்கு. அதாவது நான் உங்களை லவ் பண்ணுறேன். எப்போ ஜங்கு எமோஷ்னல் ஐஸில் உங்களை பார்த்து, அப்படியாடி எனக்கு தெரியும்டி, நான் உண்மையாக பண்ணால் நம்மளை உண்மையாக பண்ணுவாங்கன்னு. என் லவ் உண்மையாக இருந்ததுடி, அதே மாதிரி உன் லவ் உண்மையாக இல்லை. எல்லாம் நடிப்பு நல்லா தேர்தே. சி சார் எடுத்து போடு நடிரா. அப்படியே நான் அடுத்த வாட்டி அவன் கூட நான் ஏமாற்றிட்டு போனோமா என்ன? எல்லாம் நடிப்புன்னு எனக்கு தெரிஞ்சுடி. இன்னும் எதுக்கு நடிச்சுன்னுக்கிற? இந்த தண்ணி கூட எப்படி ஸ்டாக் வச்சுருப்பியா தண்ணிலாம்? எனக்கு நான் இன்னும் பேக்காகவே சுற்றின்னு இருப்பேன்ல, நீ நினையாதானே? நான் மாறிட்டேன். உன்னை போடுறது மட்டும்தான் இப்போ என் வாழை. அப்புறம் நீ எனக்கு வேலைக்காரி அவள் தான், மற்றபடிலாம் நீ அப்படி ஆளாம் கிடையவே கிடையாது. சோறு எடுத்து போடுப்போ. இப்போ உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. நீங்கள் ஜங்கு, நான் போய் சொல்லலை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நானும் உண்மையாக தாண்டி சொல்கிறேன். சாப்பாடு எடுத்து போடு. நான் உன் உண்மையெல்லாம் பார்த்தாச்சு, சோறு போடுப்போ. இப்போ நீங்கள் செஞ்ச எல்லாத்தையுமே ஜங்குக்கு வைக்கிறீங்க. இதை அதிகமாக சாப்பிடுங்க, உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது, இதையும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வைக்கிறீங்க. இப்போ ஜங்கு நீங்கள் போட்ட சாப்பாட்லேயே கை கழுவுறாரு. நீங்கள் ஜங்கு
சாப்பாடு கை என்ன நல்லாவே இல்லை சோறு. ஆனால் தான் நீ செஞ்ச எல்லாத்துலேயும் கை கழுவுன. வேணா நீ எதுக்கூட்டியோ. எனக்கெல்லாம் உங்கள் கையில் சோறு சாப்பிட்ணுன்னுலாம் ஆசை கிடையாது. சும்மா வில்லாண்டி போ, போய் ரெடியாக போ. உங்களுக்கு இப்போ ரொம்பவே அழுக வருது. பட் நீங்கள் அது எதையுமே கண்டுக்கல. நீங்கள் ஜங்கு கழுவுன அதே சாப்பாடை தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஏய், அது நான் கழுவுந்து, நான் அதையே சாப்பிட்றேன். ஓ, காதல், லவ் 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 மயிறு அது ஏதோ சொன்னல, அதனால அதையே சாப்பிட்றேன். சரி சாப்பிடு சீக்கிரம் சாப்பிட்டு வந்து போடு. நான் போய் ரெடி ஆகிட்டேன், குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு தான் வரணும், புரியுதா? சீக்கிரம் அதையே சாப்பிட்றீ, மற்றதுலலாம் கை வைக்காத என்ன. போய் பாருங்கள், போய் சாப்பாடு போட்டு வந்துடுறேன். இப்போ நீங்கள் அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு எதையும் நினச்சிட்டே இருக்கீங்க. நல்லா பண்ணாத போது இவர் என்ன அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஏன்னே தெரியல, நான் எதுக்கு திரும்பி இவன்கிட்ட வரணும்? என்ன ஆக்குது என் லைஃப்பில்? அவனும் என்னை ஏமாற்றிட்டான். எனக்கு திடீர்னு இவர் பிடிச்சிது, இவர் பண்ணுற பிஹேவியர் பிடிச்சிது. அதனால் நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ அவருக்கு என்ன வேணாமா? ஆனால் என்னால் விட முடியாது. எனக்கு நல்லா தெரியும் ஜங்குக்கு தேவை மாதிரி இல்லை. என்னை ஏமாற்ற மாட்டார், என்னை எப்போவுமே ஏமாற்ற மாட்டார். இப்போ ஜங்குக்கு சொன்ன மாதிரியே நீங்களும் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரீங்க. ஸோ நீங்கள் என்ன ட்ரெஸ் போடணுன்ற முதல் கொண்டு ஜங்குக்கு எல்லாமே ப்ரிப்பராக ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. அது இந்த மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரெட் கலரில் இந்திக்காரங்க போடுற மாதிரி ஒரு கிராண்டான சாரீ, அதுக்கேற்ற ஜுவல்ஸ், பூன்னு நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் தான் எதுக்கு ரெடியாக சொன்னாருன்னு தெரியல. ரெடி ஆகலைனாலும் கத்துவார். சரி, நம்ம ரூம்குள்ளே போகலாம் அப்படின்னு இப்போ நீங்கள் தான் அந்த ரூம்குள்ளே போகிறீங்க. அந்த ரூம் டெக்கரேட் ஆகிருக்கு. பட் பெட் மேலே நிறைய டூல்ஸ் தான் இருக்குது. கை கட்டுற மாதிரி கயிறு அது மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு அதை பார்த்ததும் பயம் வருது. இப்போ நீங்கள் ஜங்குக்கு எங்கேருந்தா தேடுறீங்க? ஏய், அங்கே நான் பார்க்குறேன், மாமா இங்கே இருக்கண்டி. அப்பா நான் மாறு தெரியுமா? கும்முன்னு இருக்க பொண்டாட்டி, சும்மா கும்முன்னு இருக்க. இன்னைக்கு ஏற்றுல ஒத்தா 4 நாள் கையாட்டியில் மாமா தெரியுமா? அவ்வளோ வெறி, அவ்வளோ பிள்ளைங்க வருவானுங்க. இப்போ மட்டும் சும்மா விரிச்சு குத்துற எப்பா எல்லாம் நினச்சாலே ஒரு மாதிரி கின்னுன்னு ஆகுது தெரியுமா? அதுவும் கூட சும்மா பல ஏடி. அங்கெல்லாம் பார்த்தா சவன்னு இருக்கும் போலே. ஆல்ரெடி மாமா கொஞ்சம் ஹார்டாக பண்ணுவேன். இதில் குத்தி ரெட்டு கிட்ட ரத்தம்லாம் வந்துட்டு வச்சுக்கோ. நிறுத்துக்கண்டி சொல்லவே கூடாது, ஏன்னா மாமாவுக்கு நிறுத்த தெரியாதுரி, புரியுதா? ஜங்கு இல்லை என்னங்க இதெல்லாம் எதுக்கு? உன்னை கட்டி போட்டு முடிய வேறு எதுவும் வச்சுருப்பாங்க. சரி, வலை கொலைலாம் எனக்கு பேச தெரியாது. டப்புன்னு பார்த்தா டப்புன்னு போட்டு டப்புன்னு போயிடுவேன். எப்படி வசதி? நீயா படுத்தா சூதானமாக இருக்கும், நானா படி வச்சா வேதனையாக இருக்கும். எதுவும் உனக்கு வேணும்? இல்லை ஜங்கு, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும்மா. நீ பேசினே இரு, நான் பண்ணும் போதே பேசு, இப்போ நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் உங்களை இழுக்கிறாரு. இழுத்து கன்னத்துலேயே ஒரே அடி தான். நீங்கள் செம்மையாக ஆடுறீங்க. ஏன்டி நாயே, உனக்கு நான் எல்லாமே பண்ணுவேன். நீ அப்படியே அந்த பாரதேசி கூட போயிடுவேன். எப்படி போனா? இடுப்பை பிடிச்சானா, கன்னத்தை பிடிச்சானா, எதை பார்த்தான்? மேலே கீழே எல்லாம் பார்த்தானா? அசிங்கமே இல்லாமல் நான் வாங்கி குத்தப்படவே தானே அடி கட்டின்னு போனேன். உறுத்தலை. இது என்னது? எது கட்டினா? இந்த தாலியை மயிரை எது கட்டினே தெரியல, கழட்டி போடு. எனக்கு வானா, அது உங்கள் கழுத்தில் இருந்து அசியும். கழட்டு. இப்போ நீங்கள் விடவே மாட்டீங்க. நீங்கள் எப்பவுமே அதை விடாமல் அப்படி பிடிச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு தான், ஐயா நான் விட மாட்டேன். வேணுமா உனக்கு? நான் வேணுமா? இல்லை தாலி வேணுமா? இல்லை உன்னை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் அது வேணுமாடி?
எனக்கு வருது பாருக்கும். எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது. எப்படியோ அவன் உன் கையெல்லாம் பிடிச்சிருப்பான். என்ன, எந்த கையை பிடிச்சான்? ரைட்டா லெஃப்டா? கையை காட்டு அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக உங்கள் கையை டேபிள் மேலே வச்சு ஒரு பெரிய ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து குத்தலான்னு வராரு. இப்போ நீங்கள், மாமா இதெல்லாம் பண்ணாது மாமா, நான் எதுவுமே பண்ணலை, நான் நிஜமாக நல்லா பண்ணுறேன், எதுக்கு தெரியல, ஏன் வந்தது தெரியல மாமா, என்னை விட்டுட்டு மாமா, இதெல்லாம் பண்ணாத மாமா. எதை பண்ணக்கூடாது? இந்த கையை பிடிச்சவன விட சொல்கிறியா? பிடிச்சிருந்தானே நீ போன, நீ பிடிச்சிருந்தானே போன. அது எது மாதிரி பண்ண வேணாம் படித்தாலும். கை கட்டு, கை நல்லா விரிச்சு வை. குத்தும் போது கையில் படக்கூடாது. ஆனால் எப்படி பட்டாலும் பரவாயில்ல. வெரி 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 மாமா, வேண்டாம் மாமா, வெரி மாமா, ஏய் ஓத்தா வெரிடி அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அப்படி இப்படி குத்துறாரு. இப்போ அது மிஸ் ஆகி டேபிளில் தான் குத்துது. நீங்கள் பயந்து கண்ணை மூடிட்டுருக்கீங்க. இப்போ கரெக்டாக அம்மா மாமா வலிக்குது மாமா. வலிக்குதா? வலிக்குதுல, அதை விட எனக்கு இங்கே வலிச்சதுரி. நீ ஏமாற்றிட்டு போகும்போது முறையாக லவ் பண்ணுறேன். நான் வேலை பார்க்குறேன். நான் எவ்வளோ பொரிய வேலை பார்த்துறேன், எத்தனை ட்ரக்கை விற்றுருப்பேன், எத்தனை பொண்ணை விற்றுருப்பேன். ஒரு பொண்ணு கூட நான் பார்த்தது இல்லடி. நான் பார்த்தேன், ஆனால் நீ என்னை ஏமாற்றிட்டு போனா வலிக்குதுல. இதை விட எனக்கு நிறைய வலிச்சுதுரி பொண்டாட்டி. இப்போ இன்னொரு குத்து குத்தலாம். அப்படி போட்டு நல்லா குத்திட்டுருக்காரு. இப்போ ஒரு 3 ஓட்டை உங்கள் கையிலேயே குத்திருக்கோம். நீங்கள் ரத்தம் கையோட ஜங்கு கிட்ட கையெடுத்து கும்பிட்றீங்க. மாமா அது வலி தாங்க முடியல மாமா, விட்டுடு மாமா, ட்ரெஸ் எல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு மாமா, நான் போகணும் மாமா, எனக்கு அதை விட்டுடு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜங்குக் விட்டு போகலான்னு பார்க்குறீங்க. பட் ஜங்குக் உங்கள் ஹிப்பை பிடிச்சி, இன்னும் வேலையே ஆரம்பிக்கல, எங்கே போகிற, பட்டுடி பூண்டே பட்ரி, குத்த வேணாவா, இந்த குத்தியே கத்துற. மாமாவோட டூல்ஸ் எவ்வளோ பெருசு தருமா, அதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவேன். சரி முட்டி போடு மாமா, மாமா முட்டி போடுறீ. மாமா மாமான்னு கத்துறல்ல, இது அங்கே கத்து, இப்போ கத்தாத, முட்டி போடு அப்படின்னு சொல்லி உங்களை முட்டி போட வைக்கிறாரு. இப்போ ஜங்குக் அவரோட ஜிப்பை தான் ரிமூவ் பண்ணி ஆயில் எடுத்து வை. நீ மாமா எனக்கு முன்னாடி பழக்கம் இல்லை, பிடிக்கல, வேண்டாம். ஆயில் எடுத்து வெயின்னா வேகணும், லாடா வச்சோன்னா தொண்டை வரையும் போவோம். எப்படி ஐடி? இல்லைம்மா, ஆமாம் வேணாம்மா. இது வேணாகி நான்னா நீ சொல்லக்கூடாது, எனக்கு இப்போ வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உங்கள் வாயை ஓப்பன் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்டர் பண்ணுறாரு. உங்களால் சுத்தமாக மூச்சு கூட விட முடியல. நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. அதான் பேச முடியல, அதான் இந்த உள்ளே இருக்குதுல்ல, அப்புறம் எதுக்கு நீ பேசுகிற? வலிதா? தொண்டை வரைக்கும் போதா? நான் நடி பண்ணுறது அவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த வலிக்கிட்டோம், தொண்டை வரைக்கும் போட்டோம். சரி போதும், ஏந்திர மேலே ஏந்திர மாமா, விட்டுடு மாமா, இதுக்கப்புறம் அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ண மாமா, எங்கேயோ போக மாமா. ஏய் ஒன்றுமே புரியல, நீ அப்புறமா பேசி ஓடி, இப்போத்தி எது வேணுமோ அதை நான் எடுத்துறேன்னா அப்படின்னு சொல்லி ஜங்கு உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டுறாரு. இப்போ நீங்கள் எதுவுமே போடலை, உங்கள் கையை வச்சு மறைச்சிட்டே இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு தான் அங்கே எங்கே மறைய முடியும், எல்லா கிலோ கலகளை வச்சுருந்தா உன் கையை விட பெருசாக தூங்கின்னு இருக்கு எல்லாம், எப்படி மறைப்ப? மூடின்னு அப்படியே விடு. அதான் நான் பார்க்க போகிறேனே. நீ என்ன சொன்ன? என்ன நீ லவ் பண்ணுறேன்னு தானே சொன்னேன், அப்புறம் நான் பார்த்தா நடி தப்பு. ஆனால் நான் சொன்னலை மாமா, விருப்பம் இருந்தால் தான் நல்லா இருக்கும், நான் சொன்னலை. அதுக்கு நான் லவ் பண்ணோம், நான் லவ் பண்ணல, எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்கு உங்களை பெட்டில் தான் தள்ளுறாரு. நீங்கள் ரொம்ப ரொம்ப அழுகிறீங்க. நீங்கள் அழுகிற சவுண்ட் ஜங்குக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. இப்போ அவர் தான் சும்மா அழுதுன்னு இந்த வச்சுக்கு தொண்டை இல்லாமல் கடிச்சு துப்பிடுவேன், மூடின்னு இருங்க.
இப்போ உங்களுக்கு எதுவுமே இல்லை, யாரும் காப்பாற்ற மாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அழுதுட்டு படுத்துகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜங்குக் தான் உனக்கு சுகம் கொடுத்து கிசச்சு மேலே அம்மிக்கி அது இதுன்னு பண்ணுறதுக்கு நான் உன் புருஷன் கிடையாதுரி. நான் உனக்கு சுகமே கொடுக்க மாட்டேன். உனக்கு வலிக்கணும், அண்ணுவா இந்த விஷயமே பிடிக்காமல் நீ வெறுகணும் அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜங்கு கீழே தான் போகிறாரு. ஓகேடா, இதோட இந்த எபிசோட் முடிக்கிறேன். இன்னும் இருக்குது, பட் இங்கே பேக்ரவுண்ட் நாய்ஸ் உங்களுக்கே தெரியும், நிறைய ஒர்க் நடந்துகிட்ருக்கு பக்கத்தில். அதனால் எனக்கும் இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. ஏன்னா அந்த சீன்லாம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தோம் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ சாரி. நெக்ஸ்ட் பார்ட் சூன் போகிறோம். கொஞ்சம் ஃபீவராக இருக்கிறதுனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. சூன் நான் சீக்கிரமாகவே இன்னொரு ஈபியும் வந்து அப்லோட் பண்ணிடுறேன்டா. அண்ட் தேங்க்யூ வெயிட் பண்ணதுக்கு எனக்காக. ரொம்ப ரொம்ப லவ் யூ. ஓகே, நான் போயிட்டு வரேன். நீங்களும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. பாய்.